அடுத்த ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து ஒரு நேர்காணல் எடுத்து என்னிடத்தில் எடுத்து போட்டிருந்தார்கள். அதில் எதை பற்றி கேட்டிருந்தாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தில் இந்த வந்து குலம் கோத்திரம் இந்த சாதி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் என்று கேட்டால், இஸ்லாத்தில் வந்து குலம் கோத்திரம்லாம் இருக்குதுங்கிறத இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குது, அதெல்லாம் மறுக்கவே கிடையாது. ஆனால் ஒருத்தன் இந்த குலத்தில் பிறந்ததால் உயர்ந்தவன், இந்த குலத்தில் பிறந்ததால் தாழ்ந்தவன் என்று சொல்வதைத்தான் இஸ்லாம் வந்து மறுக்குது என்ற அடிப்படையில் அந்த நேரலையில் நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம். அதை ஒரு சில துணுக்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தில் சாதி இருக்குது என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் அவசர கொடுக்கைகள் அதை ஒரு பிரச்சாரமாக எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முழு உரையை கேட்டவங்க கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க இஸ்லாம்னு எதை இது வரைக்கும் நினச்சி வச்சுருந்தாங்களோ அதுதான் இஸ்லாம் நினைக்கிறாங்களே தவிர, இப்படி நம்ம குர்ஆன் ஹதீஸ் படி நம்ம சொல்லக்கூடியது சரியா அந்த சிந்தனை கிடையாது. இவ்வளோ நினச்சிக்கிட்டாங்க. இப்படி இந்த குலம் கோத்திரம் இஸ்லாத்தில் கிடையாதுன்னு எங்கே இருந்துருத்தீங்க? நீங்களாக நினச்சிக்கிட்டீங்க. நீங்களாக பிற மத மக்கள்கிட்ட பெருமை அடிக்கிறதுக்காக வேண்டி அடிப்படை அறிவு இல்லாமல் வாதங்கள் பண்ணியிருப்பீங்க. குலங்கோத்திரம் இஸ்லாத்தில் இல்லைன்னு நம்ம ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தோம். இருக்குன்னு சொல்லிட்டான்ல, இருக்குன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா, இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அதை சிந்திக்கணும்ல. அது சிந்திக்காமல் இன்னும் இஸ்லாமிய அடிப்படையை விட்டே விலகின மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஒரு ஃபித்னாவாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முதல் விஷயம், குர்ஆனில் இருந்து நான் ஆதாரம் காட்டி தான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். யா யுஹன்னாஸ், மனிதர்களே நல்லா கூப்பிட்றான். இன்னா ஹலக்னாக்கும் இந்த கரிம உன்சா, உங்களை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம். ஜஅல்நாக்கும், உங்களை நம்ம ஆக்கியிருக்கிறோம். நல்ல கவனிங்க, உங்களை நம்ம ஆக்கியிருக்கிறோம். ஷுஉபன், கிளைகளாகவும், கபாயில, கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். அப்போ மனித குலம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் உங்களில் கிளை இருக்குது, கோத்திரம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்ல, நம்ம ஆக்கியிருக்கிறோங்கிறான். ஜஅல்நாக்கும், உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். ஷுஉபன் கபாயில, கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். லித்ஆரஃபு, அது புரிந்து கொள்வதற்கு தான். ஆக்கினதற்கு இல்லை, உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை, இருக்குது, ஆக்கியிருக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். ஆனால் இதனால் இவன் வசந்தவன், இதனால் அவன் தாழ்ந்தவன் கிடையாது. இவன் இந்த வீட்டை சேர்ந்தவன் அந்த வீட்டை சேர்ந்தவன் அறிந்துக்கிறது, அவ்வளோதான். லித்ஆரஃபு, ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படி ஆக்கியிருக்கிறோம். அக்ரமக்கும் இந்தல்லாஹி, உங்களில் அல்லாவிடத்தில் சிறந்தவர் யாருன்னு கேட்டால் அத்துகாக்கும், உங்களில் அதிக அச்சமுடையவர் தான், அல்லாவை பற்றி அச்சமுடையவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்ட்டு 49:13 இருக்குது. அப்போ இந்த வசனம் இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் கிளை கோத்திரம் வைத்துக்கொள்வது தடை இல்லை என்று சொல்லுதா, தடை இருக்குன்னு சொல்லுதா? அல்லாஹ் சொல்கிறான்னு ஆதாரம் காட்டியிருக்கிறேன். குலங்கோத்திரம் இருக்குன்னு சொல்லிவிட்டான்னு சொல்லி எனக்கு எதிராக யுத்தம் பண்ணுறான். அல்லாவுக்கு எதிராக யுத்தம் தொடுக்குறாங்க. அல்லாவுக்கு எதிராக நீ யுத்தம் தொடுக்கிறியா, எனக்கு எதிராக தொடுக்கிறியா? அட, இதை சொன்னது அல்லா தானே சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ என்ன நமக்கு பார்க்கணும்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து இன்னாருடைய மகன் என்பது அவனுடைய அடையாளம். இன்னாருடைய ஆதமுடைய பிள்ளையாக இருந்தனால அப்துல் காதர் பிள்ளை இல்லைண்டாவுமா? இன்னாருடைய பிள்ளை எப்படி அடையாளமாக இருக்குதோ, இன்னாருடைய பேரன் என்பதும் ஒரு அடையாளம் தான். இன்னாருடைய கொள்ளு பேரன் என்பதும் அடையாளம் தான். இன்னாருடைய 50வது பேரன் என்று சொல்வது ஒரு அடையாளம் தான். இதுதான் குலங்கோத்திரம்ங்கிறது. குலங்கோத்திரம் என்பது என்னன்னு கேட்டால், அவங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருந்திருப்பார். அவரை வைத்து தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறாங்க. நாங்கள் அந்த இதை சேர்ந்த ஆளுக்க, நாங்கள் இந்த ஆளை சேர்ந்த ஆளுக்குன்னு அடையாளப்படுத்த மனுஷன் விரும்புகிறான். எல்லா மனிதனுடைய இயல்புலையும் இது இருக்கிறது. குர்ஆன் அருளப்பட்ட காலத்திலையும் அந்த மக்கள்கிட்ட இது இருந்தது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது என்ன சொன்னாலும் இதை வந்து மறையாது, இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு மனுஷன் எப்படி தன்னுடைய தகப்பன் இன்னார் என்பதை வந்து அடையாளத்துக்கு சொல்கிறானோ, அதே மாதிரி தன்னுடைய கொள்ளுப்பாட்டனை பற்றியும் எள்ளுப்பாட்டனை பற்றியும் சொல்லி என்ன செய்வான், நான் அந்த வகையில் வந்தாளுனா அப்படின்னு சொல்வது இயல்புல உள்ளது. இது வந்து ஒழியாது, மறையாது. அப்படிங்கிற காரணம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதெல்லாம் இருக்குது, ஆக்கி தான் இருக்கிறோம். லித்ஆரஃபு, புரிந்து கொள்வதற்கு தான். இவர் ஒரு இப்ராஹிம், அவர் ஒரு இப்ராஹிம்.
இந்த இப்ராஹிம் வந்து அந்த கோத்திரத்தில் உள்ளவர், இந்த இப்ராஹிம் குறைஷி, இந்த இப்ராஹிம் தைமி. ஓ அப்படியா, அந்த அந்த கோத்திரத்து இப்ராஹிம் அதுக்கு தான். அதனால் இவர் மேலானவர் அது கீழானவர், அதைத்தான் இஸ்லாம் உடைக்குது. இஸ்லாம் வந்து இந்த குலம் கோத்திரத்தை மறுக்கவே இல்லை, மறுக்கலை மட்டுங்கள்ல நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று எல்லாம் சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதன் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த பேட்டி இருக்குது. இந்த குர்ஆன் வசனத்தை கூட சிந்திக்காமல் அது எப்படி குலம் கோத்திரம் இருக்குன்னு இது என்ன நாங்கள் இது வரைக்கும் இஸ்லாத்தை பற்றி நாங்கள் என்ன மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம், நீ என்னப்பா சொல்கிறேன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நீ தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிற, இஸ்லாத்தில் இருக்கிறது தான் மக்களுக்கு சொல்லணுமே தவிர நீ நினைக்கிறதுலாம் இஸ்லாம் ஆயிருமா? அப்போ இஸ்லாம் வந்து அதை மறுக்கவே கிடையாது. நீங்கள் குலம் கோத்திரத்தை சொல்லிக் கொள்வதை மறுக்க கிடையாது. இந்த குலத்தில் வந்ததுனால அந்த குலத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது தப்பு. இந்த குலத்தில் நான் இருந்ததுனால நான் தான் வந்து தலைமை தாங்குவேன், நீ வந்து தலைமை தாங்கக்கூடாதுன்னு அது தப்பு. எதுக்கு சொல்லிக்கிறலாம், உங்களோட அடையாளமாக நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம்னு அல்லாவே என்ன செய்கிறான், குர்ஆனில் இதை அனுமதிக்கிறான். எந்த குர்ஆன் வசனம் வச்சு ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்னு முற்பகுதியை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களோ அதே வசனத்துடைய அடுத்த பகுதி தான் நான் சொல்கிறது. ரெண்டும் சேர்ந்து தான் குர்ஆனில் வசனம். உங்களை ஒரு தாய் தந்தைக்கு தான் படைத்தோம், ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் அல்லாஹ் சொல்கிறான். அதில் என்ன விளங்குகிறது அப்படின்னு வேணா அவர் அதை வியாக்கியானம் கொடுத்துருப்பான்ல, அந்த வியாக்கியானத்தில் நிற்கிறானே தவிர அந்த வசனத்தை முழுசாக படிப்பா. இன்னா ஹலக்னாக்கும் இந்த தக்கரிவு உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். ஓ ஜால்நாக்கும் உங்களை ஆக்கியும் இருக்கிறோம். ஷோபம கபாயில கபீலாக்களாக, குலங்களாக கோத்திரங்களாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். எதற்குன்னா தாரஃபு தான் முக்கியமான தாரஃபு, புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்காக ஆக்கியிருக்கிறோம். சிறந்தவர் தக்வா உடையவர் தான். சிறப்பை பேசுகிறாருந்தா தக்வா இருக்குதா இல்லையான்னு பாரு. அவன் எவன் எந்த கோத்திரன்னு பார்க்காதன்ட்டு அல்ல அப்படி தான் மார்க்கம் சொல்லித்தரதே தவிர இல்லைன்னு சொல்லித்தரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து நிறைய அறியாமல் இருக்கிறாங்க. இவங்களா இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றையெல்லாம் இஸ்லாத்தின் கருத்து மாதிரி போய் சொல்லிவிட்டு கடைசியில் அவன் இந்த மாதிரி ஆதாரத்தை எடுத்து போட்டான்னு வைங்க, கேவலப்பட்டு நிற்பாங்க. உங்கள் மார்க்கத்தில் இல்லைன்னு உங்கள் மார்க்கத்தில் இருக்குத நீங்கள் பொய் சொல்லி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறேன்னு கேட்பான். அப்போ மார்க்கத்தை இஸ்லாம் வந்து இந்த குலங்கோத்திரங்கிற இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதானே கிடையவே கிடையாது. எந்த குலத்தில் உள்ளவங்க என்று நீங்கள் விரும்பின உங்கள் தாத்தாவிலேருந்து நீங்கள் குலத்தை ஆரம்பிச்சிக்கலாம், அல்லது 10வது தாத்தாவிலேருந்து கூட ஆரம்பிச்சிக்கிறங்க. எங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்கு ஒரு இதை அடையாளமாக வச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு வந்து இஸ்லாம் தடையே செய்யாது. ஒரு அடையாளம்னு வச்சுக்கிறங்க, அவ்வளோதான். பேர் எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறதோ அந்த பேருனால் வந்து வசந்தவன் வராதில்ல. இவன் இப்ராஹிம், இவன் இஸ்மாயில், இப்படி அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்ராஹிம் வச்சதுனால வசந்தவனா, இஸ்மாயில் வச்சதுனால தாழ்ந்தவனா, அது வராது தானே. அதே மாதிரி தான் குலத்துலையும் வராது. இப்படி பெயர்களில் வந்து உயர்வு தாழ்வு வராதோ அதே மாதிரி அவர் தன்னுடைய குலமாக எதை வைத்திருக்கிறாரோ அதனாலே உயர்வு தாழ்வு வராது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஅல்லமு மின் அன்சாபிக்கும், உங்களுடைய குலம் கோத்திரங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மா தசிலுன பிஹி அர்ஹாமக்கும், உங்களுடைய உறவுணர்களை எதன் மூலம் இணைத்து கொள்வீர்களோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். உறவினர்களை அனுசரித்தல் குடும்பத்தாரை அனுசரித்தல் மார்க்கத்தில் உள்ளது. அது பெரிய நன்மை உள்ள காரியம். சிலத்துர் ரஹமுங்கிறாங்கல்ல, இப்போ இன்ன சிலத்தர் ரஹமி மஹப்பத்துன் பி அஹ்லிஹி, அதாவது ஒருத்தனுக்கு உறவினரை வந்து அனுசரித்து வாழ்தல் வந்து குடும்பத்தில் ஒரு அன்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து வைத்திருங்கிறாங்க. இப்போ நான் வந்து சொந்தக்காரன் அனுசரிக்கணும்னு சொன்னால் சொந்தக்காரன் வந்தாலே அது குலத்தில் வந்துடுமே. இப்போ இவர் எங்கள் சித்தப்பா பெரியப்பான்னு நாங்கள்லாம் ஒன்றுன்னு சொல்லி அவங்கள நீங்கள் உதவி செய்ய வேண்டியெல்லாம் இருக்கிற காரணத்தினால உங்கள் குலத்தில் யாரெல்லாம் வருவாங்கன்னு அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தஅல்லமு கற்றுக்கொள்ளுங்கள், மின் அன்சாபிக்கும், உங்களுடைய பரம்பரையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மா தசிலுன பிஹி, அதுக்காண்டி 80 தலைமுறைக்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த உறவோடு நீங்கள் அனுசரிக்க முடியாது, அவனா செத்து போயிருப்பான். வாழுகிற மக்களில் உள்ளதில் யாரெல்லாம் உங்கள் குலத்தில் வருவாங்கன்னு கண்டறிந்து அதன் மூலம் நீங்கள் சொந்தக்காரங்களை அனுசரிங்க. சொந்தக்காரங்களை உதவி செய்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிறாங்க. அப்போ உன்னை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, உன் சித்தப்பன் யார், பெரியப்பன் யார், உன் தாத்தா யார், தாத்தாவுடைய பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவு வட்டம் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்களே. இதெல்லாம் எதை காட்டுது? இந்த ஒரு நம்ம குடும்பம் நம்ம கோத்திரம்னு பார்க்கணும்னு தானே காட்டுது. அகமதில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி வந்து அகமதுலேயும் வருது, திருமதிலையும் வருது,
ஹாக்கிம்லையும் வருகிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் நபியான உடனே உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு போடுறான்? முதல்ல நீ போய் சொல்கிறது உன் குலத்தாருக்கு போய் சொல்லுங்கிறான். மக்கள்லாம் கூப்பிட்டு பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யன்னு சொல்லாமல் வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், இது 26வது சூறாவில் 214வது வசனத்தில் இருக்கிறது. வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யி, குடும்பத்துக்கு எச்சரிக்கை பண்ணு, கோத்திரத்துக்கு. உன் கோத்திரத்தை இல்லை கண்டவனையும் கூப்பிடாத. முதல்ல உன்னுடைய கோத்திரம் இருப்பாங்கள்ல, அந்த குறைசியில் உள்ளவங்க, அவங்கள கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணு. அப்படி ஒன்று இருக்க போய் தானே அல்ல அப்படி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். முதல்ல ஒன்றுலேருந்து ஆரம்பி, உன் கோத்திரத்துலேருந்து ஆரம்பிங்கிறான். அப்போ அதே எல்லாம் மறுக்க கோத்திரம்லாம் கிடையாது, பரவலாக போய் நின்று பொது இடத்துல நின்று கத்துன்னு சொல்லலை. உன் குடும்பத்தாரை கூப்பிட்டு உன் கோத்திரத்தாரை கூப்பிட்டு சொல்லுன்னு சொன்னால் அந்த கோத்திரம்ங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணுறானா இல்லை மறுக்கிறானா? இல்ல மறுக்கலை. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் போனாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அவுஸு ஹஸ்ரஜின்னு 2 முக்கியமான குலத்தவர்கள் இருக்கிறார்கள். வேறு சமுதாயங்கள் இருந்தாங்க. பிரதானமாக இருந்தது அவுஸு ஹஸ்ரஜுங்கிற 2 கூட்டத்தார் இருந்தாங்க. அவுஸுங்கிறவங்க ஒரு தலைவர், அவங்க ஒரு சமுதாயம், அவங்க ஒரு கோத்திரம். ஹஸ்ரஜுங்கிறது அவங்க ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. இந்த 2ஐயும் ரசூலுல்லாஹ் வந்து அங்கீகரித்தாங்களா மறுத்தாங்களா? ஹவுஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்? உங்கள் ஹவுஸு தலைவர்கிட்ட போய் கொஞ்சம் கலந்துட்டு வாங்க, உங்களுக்குள்ள ஒரு மசூரா பண்ணி சொல்லுங்கம்பாங்க. ஹஸ்ரஜில் ஏதாவது காரியம் ஆற்றணுமா இருந்தால் நீங்களாக சொல்லிடாது, எப்போ உங்கள் தலைவர்கிட்ட போய் கலந்துட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுஸு ஹஸ்ரஜுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவங்கள்ட்ட ஏதாவது உதவிகள் தேவை என்று நாடும் பொழுது அவங்க பொதுவாக அறிவிப்பு செய்யாமல் ஹவுஸை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, நீங்கள் போய் உங்கள் ஹவுஸுடைய ஆட்கள்கிட்ட எல்லாம் கலந்துட்டு வாங்க, நீங்கள் போய் உங்கள் ஹஸ்ரஜிட்ட கலந்துட்டு வாங்கம்பாங்க. அதை ஏற்றுக்கிறாங்களா இப்போ மறுக்கிறாங்களா? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் அந்த ஹஸ்ரஜுடைய தலைவர் சஅத் அவர்களை வர கூப்பிட விடுறாங்க. அவர் வந்து கூரையிலேருந்து இறங்குறாரு. மக்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கிறோம்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவரை வரவேற்பதற்காக எழுந்து செல்லுங்கள். உங்கள் தலைவருங்கிறாங்க அவரை. அந்த கோத்திரத்தின் தலைவர் வருகிறாரு. கூமு இலா சய்யிதிக்கும், அவர் வந்தவுடனே அவர் சொல்ல தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னது? அதெல்லாம் ரசூலுல்லாஹ் அங்கேயே தானே செஞ்சாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. சொல்கிறாங்க எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்கள். பல கோத்திரங்கள் வந்து இந்த ஹவுஸு ஹஸ்ரஜ் இருந்தான்னு அவங்களே நிறைய உட்பிரிவுகள் இருந்தாங்க. அந்த உட்பிரிவுகளெல்லாம் பட்டியல் போட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் மேலானவங்களாக இருக்கிறாங்க, அதாவது இஸ்லாத்தின்பால் அபிமானம் உள்ள கோத்திரமாக இருப்பாங்க. வேறு சில ஆட்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ் எப்படி பட்டியல் போடுறாங்கன்னா, ஹைரு தூரில் அன்சார், இது புகாரில் 3789வது ஹதீஸில் வருகிறது. அன்சார்களுடைய கோத்திரங்களில் சிறந்த கோத்திரம் வந்து பனு நஜ்ஜார். பனு நஜ்ஜாருங்கிற கோத்திரம் மேலானவர்களாக இருக்கிறாங்க. சும்மா பனு அப்துல் அஷ்ஹல், பனு அப்துல் அஷ்ஹலுங்கிற கோத்திரம் அடுத்து சிறந்ததாக இருக்கிறாங்க. சும்மா பனுல் ஹாரிஸ் இப்னு ஹஸ்ரஜ், பனுல் ஹாரிஸுங்கிறவங்க அடுத்து வந்து சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. சும்மா பனு சாயிதா, பிறகு பனு சாயிதாங்கிற 4 கோத்திரத்தை சொல்லி நிறைய கோத்திரம் உட்பிரிவு இருக்கிறது. இந்த 4 உட்பிரிவு, பல உட்பிரிவுகளில் இந்த 4 மேலானது அப்படிங்கிறாங்க. ஃபீ குல்லி தூரில் அன்சாரி ஹைருன், அன்சாரிகளுடைய எல்லா குலமும் சிறந்தது தான், ஆனால் இந்த 4 கொஞ்சம் மேலானதுங்கிறாங்க. எதனாலன்னா அவங்க தியாகம் பண்ணுவதாக இருந்தாலும், உதாரணமாக வந்து ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிவாசலை கட்டணும்னு யோசனை பண்ணுவாங்க. உடனே நஜ்ஜார் கோத்திரத்துக்காரர் தான் வந்து என்ன செய்வார், ஏன் இடத்த தரணம் வச்சுக்கிறங்க பாரு, ஓசியா தர வேணாம், நீ காசு கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிறது, அர்ப்பணிக்கிறது, ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மக்களை நானாச்சின்னு ஏற்றுக்கிறது, இந்த தன்மைகளில் பார்த்திங்கன்னா சிலர் மேலாக இருந்திருக்கிறாங்க. இந்த 4 பேரும் வேறு கோத்திரங்கள் இருந்தாங்க, முஸ்லீமாக இருந்தாங்க. இவங்க அளவுக்கு தியாகம் செய்கிறவங்களாக, இவங்க அளவுக்கு அர்ப்பணிக்கிறவங்களாக அந்த கோத்திரம் இல்லாதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 4 கோத்திரம் சிறந்ததுங்கிறாங்க. சிறந்ததுன்னா கோத்திரத்தினால சிறந்ததுன்னு கிடையாது, இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர்களில் இவங்க 4 பேர் மேலே நிற்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, அன்சார் கோத்திரத்தில் சிறந்தவர்கள் பனு நஜ்ஜார். அப்போ பனு நஜ்ஜார்னு ஒரு கோத்திரத்தை அங்கீகரிக்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களா?
ரெண்டாவது சும்மா பனு அப்துல் அஷ்கல், பிறகு பனு அப்துல் அஷ்கல்காரங்க, சும்மா பனுல் ஹாரிஸ் இப்னுல் ஹஸ்ரஜ், பனு ஹாரிஸுங்கிற கோத்திரத்தார், சும்மா பனு சாயிதா, பிறகு பனு சாயிதாங்கிறவங்க வந்து மேலானவங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து புகாரில் 3789 இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், இது வந்து அந்த கோத்திரங்கிறது இஸ்லாத்தில் மறுக்கப்படவே கிடையாது. ஆனால் பிறப்பால் உயர்வு பிறப்பால் தாழ்வுங்கிறது மட்டும்தான் மறுக்கப்பட வேண்டிய விஷயம். அதை மறுத்துட்டாலே இந்த பிரச்சனை சாதியெல்லாம் தீர்ந்துடும், பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். எல்லாம் நான் சமம் நினைத்து கொண்டு அவன் ஒரு தனி அடையாளத்தை வச்சுக்கிட்டா நம்ம தனித்தனி அடையாளம் தான் வச்சுருக்குறோம். நான் போடுற சட்டை நீங்கள் போடுற சட்டையும் ஒன்றா இருக்காது, தனி அடையாளம். அப்போ நான் போடுற செருப்பு நீங்கள் போடுற செருப்பு, அப்படி எத்தனையோ அடையாளங்கள் தனித்தனியாக. என் வீடு உங்கள் வீடு ஒரே மாதிரியே இருக்காது, அதெல்லாம் ஒரு அடையாளம் தானே. இப்படி அடையாளங்கள் அதிகமாக வித்தியாசப்படுற காரணத்தினால அவங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு வராது. ஏற்றத்தாழ்வுங்கிறது நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் தான் வரணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர இவங்க சொல்கிற மாதிரி அப்படி கிடையாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில கூட்டத்தார்களை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க. குரைஷுன், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒல் அன்சாரு, அன்சார்கள், ஓ முசைனா கூட்டத்தார்கள், ஓ ஜுஹைனா கோத்திரத்தார்கள், ஓ அசலம் கோத்திரத்தார்கள், ஓ கிஃபார் கோத்திரத்தார்கள், ஓ அஷ்ஜவ் கோத்திரத்தார்கள். இவங்கெல்லாம் எந்த ஒரு ஆளுக்கும் அடிமையாக இல்லாமல் இருந்த ஒரு சமுதாயம். இவங்களுக்கு அல்லாஹ் தான் எஜமான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சில பேர் யாருக்காவது அடிமையாக இருந்து பிறகு வளர்ந்த கோத்திரமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படி இல்லாத கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மவாலிய லைசலஹும் மௌலா தூன் அல்லாவை தவிர இவங்களுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் கிடையாது அப்படி நினச்ச கூட்டமாக்க இவங்க. யார்? குரைஷு, அன்சாரு, முசைனா, ஜுஹைனா, அஸ்லமு, கிஃபாரு, அஷ்ஜான்னு சொல்லி அதில் முஹாஜிர் வர்றாங்க. அன்சாரிகளும் மக்காவாசியும் இதில் இருக்கிறாங்க, மதீனாவை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த கோத்திரங்களில். இந்த கோத்திரங்களை சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான கோத்திரமாக இருக்கிறாங்க, யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய உதவியிலே செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு பாராட்டுறாங்க. அப்படி ஒன்று இல்லை. நீ என்ன முசைனா என்ன குறைஷ் என்ன இஸ்லாம்னு வந்த பிறகு எல்லாம் முஸ்லீம் மட்டும்தானு சொன்னாங்களா? இஸ்லாம்னு வந்த பிறகு அப்படியே அனுப்புறீங்க, எல்லோரும் முஸ்லீம் தானே. எல்லோரும் முஸ்லீமாக இருந்தாலும் அது முஸ்லீமாக இருந்து குறைஷியாக இருப்பான், முஸ்லீமாக இருந்து அன்சாராக இருப்பான், முஸ்லீமாக இருந்து முசைனாவாக கொஞ்சம் பேர் இருப்பான், முஸ்லீமாக இருந்து ஜுஹைனான்னு கொஞ்சம் பேர் இருப்பான், முஸ்லீமாக இருந்து அசலம்னு சில பேர் இருப்பாங்க, முஸ்லீமாக இருந்து கிஃபாருங்கிற அபூதர்கள் கிஃபாரிங்கிறாங்கல்ல பேரில் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்ல போனால். அபூதருங்கிற சாபியை சொன்னால் கிஃபாரி கோத்திரத்துக்காரரு. அப்படி ஒன்றும் இல்லாட்டி அதை பட்டமாக சேர்க்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெற்றி கொள்வதற்காக படம் நடத்திக்கிட்டு போனாங்கல்ல. படம் நடத்தி போனது ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து அந்த கோத்திரத்துக்குன்னு ஒரு கொடியை கொடுத்து, அந்த கோத்திரத்துடைய தலைவர் கையில் கொடியை கொடுத்து அவருக்கு கீழே அந்த படை போகிற மாதிரி செஞ்சாங்க. எப்படி போனாங்க? மொத்தமாக கும்பலாக மக்காவுக்கு போகலை. மக்காவுக்கு போனது என்னென்னு கேட்டால் ஒரு படை, அது ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்துடைய தலைவர் கையில் கொடியை கொடுத்து, நீ உன் கோத்திரத்தெல்லாம் கூட்டிகிட்டு அணிவகுத்து போ, நீ உன் கோத்திரத்தெல்லாம் கூட்டிகிட்டு அணிவகுத்து போன்னு சொல்லி, அப்புறம் உதாரணமாக கிஃபார் கோத்திரம்னு இருக்குன்னு வைங்களேன். கிஃபார் கோத்திரத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த கிஃபார் அந்த போருக்கு போகும்போது கூட பிரிக்கிறாங்க. இராணுவத்தில் அந்த அணி, பஞ்சாப் அணி, தமிழ்நாட்டு அணின்னு பிரிப்பான்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவை வெற்றி கொள்வதற்கு போர் செய்வதற்காக படை நடத்தி போகிறார்கள். எல்லாம் கும்பலாக போகாமல் என்ன செய்கிறாங்கன்னா, குரூப்பாக பிரித்து போகிறாங்க. முதல்ல கிஃபார் போவார். ஏங்க போர்க்களத்தில் கூட ஏன் பிரிக்கிறாங்க? கிஃபாருங்கிற கோத்திரத்துக்கு ஒரு கொடி, அதுக்கு ஒரு தலைவர், அவருக்கு பின்னாடி அந்த கிஃபார் கோத்திரம்லாம் போகும். அதே மாதிரி ஜுஹைனாண்டு கோத்திரத்தாக இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுவாங்க. நீங்கள்லாம் அந்த உங்கள் தலைவர் இருக்கார் ஜுஹைனா, அவர் கையில் கொடி இருக்குது, அவருக்கு பின்னாடி நீங்கள் வாங்க. அது பாக்ஸாக போனாங்க. எப்படி போகிறாங்க? ஒவ்வொரு கோத்திரத்திலும் படை நடத்தி போகிறாங்க. அப்படி போனால் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதெல்லாம் கிஃபாரு, இதெல்லாம் ஜுஹைனா அப்படின்னு அந்த படை அணியை பிரிக்கும் பொழுது அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தமுர்ரு கத்தீபத்தன் ஒவ்வொரு படையாக போயிட்டுருக்குறாங்க. கிஃபார்னு ஒரு படை, ஜுஹைனான்னு ஒரு படை, அதே மாதிரி சுலைம்னு ஒரு படை, அதுக்கப்புறம் வந்து அன்சாருக்கு அசாத் இப்னு உபாதா தலைமையில் அது ஒரு படை, இப்படின்னு சொல்லி பல படைகளாக போனார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி
அவங்க தனித்தனி கொடியோடு போனார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியில் 4280வது ஹதீஸில் இருக்கிறது. இது கடைசி கட்டம். இஸ்லாம் எல்லாத்தையும் ஒழித்து மக்காவை ஜெயிக்கிற ஒரு கட்டம் இருக்குத, அந்த கட்டம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஒழிக்கலை. அப்போ வரைக்கும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நம்ம போருக்குன்னு போகிறோம், போருக்குன்னு போகும்போது நம்ம ஆள் தலைமை தாங்கிறாருன்னு ஒரு அப்போ தான் சேருவாங்க மக்கள், அப்போ தான் வருவாங்க, ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பாங்க என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்தப்பா கிஃபார்லாம் உங்கள் தலைவர் இருக்கார்ல, கிஃபாருக்கு பின்னாடி போங்க, எல்லாம் மட்டும் போயிடுறேன், ஜுஹைனாவுலாம் அந்த ஜுஹைனாவுக்கு பின்னாடி போங்க அப்படின்னு அங்கே வச்சுக்கிட்டு கிஃபார் ஜுஹைனான்னு பிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னு தானே அர்த்தம். என்னமோ இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தை நான் சொல்லிட்ட மாதிரி பரப்புறானு, ஃபேஸ்புக்லேயும் முகநூல்லையும் போட்டுவிட்டு ஆர்டிக்கல் பறக்குது, என்னமோ வீடியோ போடுறாங்க. அறிவற்று இருக்கிறார்கள். அவங்க மார்க்கங்கிறது குர்ஆன் ஹதீஸில் இருக்குன்னே விளங்கலை. மார்க்கங்கிறது மனோ இச்சை தான் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு சாதுபுனு உபாதா வரும்போது, சாதுபுனு முஆது வரும்போது ரசூலுல்லாஹ் எந்திரிக்க சொல்லுவாங்கன்னு இருக்குல்ல, அதாவது பனு குறைலாண்டு ஒரு யூத கூட்டம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்கள் விஷயமாக முடிவெடுக்கிறது சாதுபுனு முஆது சொல்கிற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுறோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க முடிவெடுக்காமல் நினைஞ்சாங்க, சாது சொன்னால் கேட்பியா, ஆமாம் கூப்பிடுங்க சாதை அப்படின்னோடனே சாது வர்றாரு. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கூமு இலா செய்திக்கும், உங்கள் தலைவர் நோக்கி எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க, இந்தப்பா நீ சொன்னால் தான் கேட்பங்கிறாங்க, நீ உன் தீர்ப்பை சொல்லுன்ற சொல்லுவாங்கங்கிற செய்தி புகாரியில் 3043வது ஹதீஸில் இருக்கிறது. இதை தனியாகவே பட்டியலாக போடுற அளவுக்கு ஒவ்வொரு குலம் கோத்திரம்ங்கிறது ரசூலுல்லாஹ் ஒழிக்க விரும்பவே இல்லை அவங்கவுங்க. ஆனால் காலப்போக்கில் ஒழிஞ்சிடும். இன்றைக்கி எவனா குறைசின்னு சொல்லிட்டு இருக்கிறானா? இன்றைக்கி என்ன செய்வான்னு கேட்டால் இப்போ அவனுடைய கொள்ளுப்பாட்டை யாராவது பேரை வச்சுக்கிடுவான். அன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டாங்களே தவிர இன்றைக்கு அது காலகாலத்துக்கு நிற்குமானா நிற்காது. கோத்திரம்லாம் என்னென்னு கேட்டால் ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவங்களை தான் கோத்திரமாக சொல்லுவாங்க. ஒரு 20 தலைமுறை வரைக்கும் வருவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாங்கன்னா வேறு ஒரு ஆள் அந்த சமூகத்தில் முக்கியமான ஆள் வந்திருப்பார்ல, அவர் பேரால் அவங்களை என்ன செய்வாங்க, பிரிச்சுக்கிடுவாங்க. இப்படி செய்கிறதுங்கிறது மனிதர்களுடைய இயல்புலையே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இது ஒரு அடையாளத்துக்கு மட்டும் என்று இருந்தால் அதை இஸ்லாம் தடுக்கவே கிடையாது. இது அறியாமையில் என்ன செய்கிறாங்க, என்னை போட்டு கரிச்சு கொட்டுறாங்க. அது விளங்கிக்கிறணும். முதல்ல குர்ஆன் ஹதீஸில் இருக்குதான்னு பாருங்கள். விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒன்று சொல்கிறான்னு சொன்னால் அது குர்ஆனில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இஸ்லாமில் இருக்குதா. இஸ்லாம்ட இவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னு கேட்டால், சாதிக்கு இது கொள்ளம் கொத்துறோம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறது தான் இஸ்லாம்ட இவங்க பயான் பண்ணிவிட்டாங்க, கட்டுரை எழுதிவிட்டாங்க, பல பேர்கிட்ட பேசிவிட்டாங்க இஸ்லாமுடைய சிறப்புன்னு சொல்லி. இஸ்லாம் சொல்லாதெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்து பேசிவிட்டாங்கல்ல. அதுக்கு அடி விழுந்தவனை இன்னுங்க இப்படி குளங்கோத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் இருக்குன்ட்டிங்களே, நீ சொல்லிட்டு இருக்க, நான் என்ன செய்கிறது, நீ அறியாமையில் சொல்லிட்டு இருந்திருக்கிற, அப்போ நீ அறியாமையில் சொன்னதுனால இஸ்லாம் ஆயிருமா? அது ஒரு தவணை.